சார், நடிகர் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா அதை கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பில்டிங்க்கு யாருடைய பேர் வைக்கிறது? கலைஞர் பேர் வைக்கணுமா இல்ல விஜயகாந்த் சார் பேர் வைக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. உங்களோட பார்வையில் அது எப்படி சார் பாக்குறீங்க? விஜயகாந்த் சார் பேர் தான் வைக்கணும். ஏன்னா அந்த நடிகர் சங்கத்தை மீட்பதற்கு அவர் எவ்வளவு போராடினாருங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னொன்று அது சிவாஜி காலத்தில் வாங்கின கடன். சிவாஜி நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது வாங்கின கடன். அந்த கடனை அவங்க அடைக்கவே இல்லை, அப்படியே போட்டாங்க. அது வட்டி மேலே ஏறி ஒரு கட்டத்தில் அது நடிகர் சங்கமே அட்டாச் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. பேங்க் கடனுக்காக அந்த இடத்தையே எடுத்துக்கிறது மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது விஜயகாந்த் என்ன பண்ணார், இல்லை இதை விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் இறங்கி வெளிநாடுகளில் இதுக்கு கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி, அப்போல்லாம் ரஜினி கமலும் டாப்பு, இப்பயும் டாப்பு தான், அது வேறு. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த மாசு இருக்குல்ல, அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்க மாட்டாங்க. அவங்கள வற்புறுத்தியே அவர் லண்டனுக்கெல்லாம் கூட்டு போய் சிங்கப்பூர் மலேசியாவெல்லாம் அந்த ப்ரோக்ராம் பண்ணி அது ஒரு பெரிய அமௌண்ட்டை தேர்த்தி தான் அந்த கடனை அவர் அடைச்சி அந்த பத்திரத்தை கொண்டு இதில் நடிகர் சங்கத்தில் அவர் வச்சுருந்தார். அதற்கப்புறம் தான் இவங்க மறுபடி பொறுப்புக்கு வந்தாங்க. அதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, விஜயகாந்த் அரசியலுக்கு போயிட்டார். அவருடைய இறுதி காலங்களில் அவர் ரொம்ப ஃப்ளோவாக அவரால் இயங்க முடியல. ஆனால் அந்த நடிகர் சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டும் பொழுது இந்த டாக்குமெண்ட்டை மீட்டு கொடுத்தாரேங்கிற ஒரு மரியாதைக்கு கூட அவரை போய் இவங்கெல்லாம் பார்த்து சார் உங்கள் ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் தானே சார் இவ்வளவும் பண்ணீங்க. இன்னொன்று, நடிகர் சங்கத்தை இது வரைக்கும் எவ்வளோ பேர் நடிகர் சங்க தலைவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் காலம்னு ஒன்று இருந்தது இல்லை, அது பொற்காலம். அந்த அந்த எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சாதாரண ஒரு கடைநிலை தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட விஜயகாந்த் வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிற்பார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக செயல்பட